21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. முழு அடைப்பு காரணமாக தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் ஓடவில்லை. கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சண்முகம். வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மத்திய அரசு அமல்படுத்தியிருக்கும் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியிலும் பல்வேறு சங்கங்களின் சார்பில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் பந்த் போராட்டமாக நடைபெற்று வருகிறது. காலை முதல் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிற நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வைத்து வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் மூடப்பட்ட பஞ்சாலைகள் மற்றும் செயல்படாமல் இருக்கும் பாசிக் போன்ற நிறுவனங்களை திறந்து புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பந்து போராட்டத்துக்கு இந்தியா கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் பல்வேறு இடங்களில் மறியல் போராட்டமும் நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரியில் பந்து காரணமாக ஆட்டோ, டெம்போ, தனியார் பேருந்துகள் முற்றிலுமாக ஓடவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர், பாகூர் மற்றும் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் இயக்கப்படும் பேருந்துகள் மற்றும் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியினுடைய முக்கிய அங்காடிகளான குபேர் அங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலையில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளது. ஒரு சில தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரியினுடைய புதிய பேருந்து நிலையம் முன்பிருந்து போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.